என்டிஏ கூட்டணியில தமிழக வெற்றிக் கழகம், விஜய் கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் வரைக்கும் காரசாரமாக, பயங்கரமாக நடந்த பேரம். அதாவது விஜய் அவருக்கு 80 தொகுதிகள் வரைக்கும் தரணும் அப்படின்னு கடுமையாக நடந்த பேரம். இன்னைக்கு இரவுக்குள்ள விஜய் அவர் எடுக்கப் போற அந்த இறுதி முடிவு என்ன அப்படின்னு இப்ப உச்சக்கட்ட அரசியல் பரபரப்பு நம்ம தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு உள்ள விஜய் அவர் வருவாரா, வரமாட்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய பதட்டம், என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற உச்சக்கட்ட பதட்டம் அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், அதேபோல திமுக இவங்க எல்லார்கிட்டயுமே இந்த உச்சக்கட்ட பதட்டம் தற்போது தமிழகத்துல நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படி விஜய் அவர் ஏற்கனவே வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு. அதாவது கூட்டணிய பத்தி நாங்க யார்கிட்டயும் பேசல. கூட்டணியும் கிடையாது. நாங்க தன்னிச்சையாக தான் நிக்க போறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் வெளிப்படையாக சொன்னதுக்கு அப்புறமா கூட, இப்ப கடைசியாக பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணிக்கு உள்ள விஜய் அவர வரவழைக்கிறதுக்கான தீவிரமான முயற்சிகள் என்டிஏ தரப்பு, முக்கியமா பாஜக தரப்பு அவங்க எல்லார்கிட்டயுமே இருந்து இப்பவும் இன்றளவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அத பத்தின ஒரு சில அஃபிஷியலான தகவல் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளிய தெரிய வரவும் ஆரம்பிச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்க. அதாவது நேத்து விஜய் அவர்கள் சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டாரு. அங்க விஜய் அவருக்கு பெருசா எந்த ஒரு நெருக்கடியும் பாஜக அவங்க தரப்பு கிட்ட இருந்து தரப்படல அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக எல்லாராலையுமே பார்த்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதே போல விஜய் அவரும் வெளியே வந்துட்டு இனிமேல் முழுக்க முழுக்க அரசியல் வேலையில அவர் ஈடுபட போறாரு அப்படிங்கிற தகவலும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர் தரப்பு கிட்ட இருந்து வெளியாயிட்டு இருந்தது. இதை பார்க்குறப்ப விஜய் அவர் என்டிஏ கூட்டணிக்கு உள்ள போறதுக்கு பாஜக அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க விஜய் அவரை என்டிஏ கூட்டணிக்கு உள்ள கொண்டு வர. ஆனால் விஜய் அவர் சம்மதிக்கல அப்படிங்கிற தகவல் நேற்று நைட்டில் இருந்து வெளியாயிட்டு இருந்தது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு மத்தியானம் அளவில் நிர்மல்குமார், சிடி நிர்மல்குமார் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று, தகவல் ஒன்று சொல்கிறாரு. நாங்கள் இது வரைக்கும் கூட்டணியை பற்றி எந்த கட்சி யார்கிட்டையுமே எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. எந்த கட்சி கூட நாங்கள் கூட்டணிக்கும் போக போகிறது இல்லை அப்படின்னு நிர்மல்குமார் அப்பட்டமாக இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் எல்லாருக்குமே தெரியும், பாஜக விஜய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினது தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே அப்பட்டமாக அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சிடி நிர்மல்குமார் அவர் சொல்கிறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா பாஜக அதே போல் அதிமுக இவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய அளவில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விஜய் அவரை எப்படியாவது ஒரு 50 சீட்டு இல்லைனா கூட எக்ஸ்ட்ரா 2 3 போட்டு விஜய் அவரை எப்படியாவது என்டிஏக்குள்ளே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் அதிமுக அதே போல் பாஜக 2 பேருமே என்டிஏ கூட்டணியில் நினச்சிருக்காங்க. ஆனால் விஜய் அவர் அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலை, நாங்கள் அதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் விடாப்பிடியாக நான் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை அப்படின்னு விஜய் அவர் எடுத்திருக்க முடிவு தான் இப்போ என்டிஏ கூட்டணி அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் இப்போ வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு அதிகபட்சம் 50 தொகுதிகள், 51 தொகுதிகள் வரைக்கும் தரலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் விஜய் அவர்கிட்ட நடத்தியிருக்காங்க. ஆனால் விஜய் அவருடைய தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 தொகுதிகள் ப்ளஸ் துணை முதல்வர் பதவி இது எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு உள்ள வர தயார். அதாவது விஜய் அவருடைய கட்சி அதிமுக அந்த கட்சிக்கு இணையான ஒரு அந்தஸ்தோடு இருந்தால் மட்டும்தான் அந்த என்டிஏ கூட்டணிக்கு உள்ள நான் வர முடியும். அப்படி இல்லைன்னா நான் தனிச்சையாகவே நின்றுக்கிறேன், நான் என்டிஏ கூட்டணிக்கு உள்ள வரல அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் விஜய் அவர் இருக்காரு, உறுதியாக இருக்காரு. ஆனால் அதிமுக அவங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 51 இல்லை 55 வரைக்கும் கூட இறங்கி வர தயாராக இருக்காங்க அதிமுக. ஆனால் விஜய் அவர் 80 தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறதுல விடாப்பிடியாக கராராக இருக்காரு. அப்படி இல்லைன்னா நான் தனிச்சையாக நிற்க தயாராக இருக்கிறேன், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆணித்தனமாகவும் விஜய் அவர் இருக்காரு. இதனால் அதிமுக இப்போதைக்கு அவங்க தான் இறங்கி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா பாஜக அவங்க 2 பேருக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிற அந்த இடத்துல தான் இருக்காங்களே தவிர, இங்கே விஜய் அவருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற இறுதி முடிவு எடுக்க வேண்டிய அந்த கட்டத்தில் பாஜக அவங்க இல்லை, அதிமுக அவங்க தான் இருக்காங்க. அதிமுக எப்படியாவது ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர் கேட்குற அந்த தொகுதிகளில் நிச்சயமாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வேளை திமுக அவங்க ஜெயிச்சிடலாம். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி 10 வாட்டி தோத்த ஒரு தலைவர் அப்படிங்கிற கெட்ட பெயரில் தான் அவர் இருக்கார். என்னதான் நாங்கள் என்டிஏ கூட்டணி வலுவான கூட்டணி நிச்சயமாக ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் ப்ரெஸ் மீட்டில் அவர் தைரியமாக நம்பிக்கையோட அவர் பத்திரிகையாளர்கிட்ட சந்திப்பில் பேசினாலும் எடப்பாடி அவர் மனசுலையுமே கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. எங்கள் விஜய் அவர் எவ்வளவு ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது தான் யாராலையுமே கணிக்க முடியாத, யூகிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் விஜய் அவருக்கு கிட்டத்தட்ட 80 இல்லைனா 75 தொகுதிகளாவது கொடுத்து உள்ளே சேர்த்துக்கலாமா,
இல்ல தன்னிச்சையாக நம்ம நின்னுக்கலாம், விஜய் தனியா நின்னுக்கட்டும் அப்படின்னு விட்டுறலாமா? அப்படி நடந்தா ஒருவேளை எங்க திமுக ஜெயிச்சுடுவாங்களா திரும்ப? அப்படிங்கிற மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய உச்சக்கட்டம் அதாவது இறுதி முடிவு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு இல்லன்னா நாளை பொழுதுக்குள்ள எடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. விஜய் அவர் ஏற்கனவே எல்லா தொகுதிக்கும் அவர் போட வேண்டிய ஆட்கள் எல்லாரையுமே போட வேண்டிய அந்த வேலையில இறங்கிட்டாரு. ஆனா அதிமுக இன்னும் அவங்களுக்குள்ள பிரிக்க வேண்டிய அந்த தொகுதி உடன்பாடு, விஜய் அவர் வருவாரா? வரமாட்டாரா? அப்படிங்கிற அந்த கேள்வியாலேயே இன்னும் இழுபறியாக தான் போயிட்டுருக்கு. இதனால இன்று இரவு பார்த்தீங்கன்னா, கடைசி கட்ட அந்த பரபரப்பான கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. விஜய் 80 தொகுதி கேட்குறாரு. அதிமுக 55 வரைக்கும் அவங்க இறங்கி வந்து குடுக்க தயாராக இருக்காங்க. ஸோ, இதனால கடைசியா ஒரு 70 இல்லன்னா 75 வரைக்கும் விஜய் அவர் இறங்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா, விஜய் அவருடைய கூட்டணியில் இருக்கிறவங்க பெரும்பாலான பேர் நம்ம தன்னிச்சையாக வேண்டாம், கூட்டணியில போலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் ஏற்கனவே விஜய் அவருடைய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் இன்னும் நெறைய பேர் கூட்டணியோட போனா நிச்சயமா வெற்றி உறுதி, 100% உறுதி. ஒருவேளை நம்ம தன்னிச்சையாக போனோம்னா, ஒரு சில இடங்கள் தான் கணிசமான இடங்கள் நமக்கு கிடைக்கலாம். வெற்றி 100% உறுதி அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில தான் தமிழக வெற்றிக் கழகம், அதேபோல அவங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே அதே நிலைப்பாட்டில தான் இருக்காங்க. ஸோ விஜய் அவரும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கவனத்தில் வச்சிருக்காரு. இதனால அதிகபட்சம் அட்லீஸ்ட் விஜய் 70 வரைக்கும் இறங்கி வர தயாராக இருக்காரு. ஆனா அதுக்கு மேல 65, 60 தொகுதிகள் விஜய் அவரு வேண்டாம் நான் தன்னிச்சையாகவே போறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு விஜய் இருக்காரு. ஆனா அதிமுக அவங்க கிட்டத்தட்ட 150 இடங்கள்ல அவங்க போட்டியிட்டா தான் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 120 இடமாவது கிடைக்கும். நம்ம தன்னிச்சையா யாருடைய எந்த ஒரு உதவியும் இல்லாம ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல அதிமுக இருக்காங்க. இதனால விஜய் அவரு கேட்கிற அந்த 70 தொகுதிகள் விஜய் அவருக்கு ஒதுக்கப்பட்டாங்கன்னா, கண்டிப்பா அதிமுக அவங்க கிட்ட இருக்கிற 150 சீட்ல இருந்து இன்னும் ஒரு 30 இடங்கள் இழக்க வேண்டிய நிலைமை தான் அதிமுகவுக்கு ஏற்படும். ஸோ அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதிமுக 120 இல்லன்னா 110 தொகுதிகள்ல அதிமுக, விஜய் அவர் ஒரு 70 இல்லன்னா 75 மிச்சம் இருக்கிற என்டிஏ கூட்டணி அவங்க எல்லாருக்குமே ஒரு 50 தொகுதிகள் பிரிச்சு கொடுக்கப்படும். ஸோ ஓவராலா அதிமுக அவங்க பெரும்பான்மை இல்லாம கண்டிப்பா கூட்டணி ஆட்சி அதாவது ஏற்கனவே அமித்ஷா அதேபோல மோடி அவங்க எல்லாருமே சொல்றாங்கல்ல, தமிழகத்தில கூட்டணி ஆட்சி தான் வரும். என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் ஏற்படும் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்ற மாதிரியான அந்த கூட்டணி ஆட்சி ஏற்படுற மாதிரியான நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளப்படுவாங்க. விஜய் அவரு பெரும்பான்மையான இடத்துல ஜெயிச்சு ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தோட இது நடந்தா கண்டிப்பாக விஜய் மிகப்பெரிய வெற்றியோட எதிர்க்கட்சி அந்தஸ்தோட பிளஸ் துணை முதல்வர் பதவி அந்தஸ்தோட தமிழக சட்டமன்றத்துக்கு உள்ள நுழைய முடியும். ஸோ இதற்கான அந்த கடைசி கட்ட பரபரப்பான இறுதி கட்ட பேச்சுவார்த்தை தற்போது இன்று இரவு இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவருடைய தரப்பு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வெளிய எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல. நாங்க தன்னிச்சையாக நிக்க போறோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல இருக்கிற மாதிரி தான் விஜய் அவருடைய தரப்பு தொடர்ந்து அவங்க எங்க எங்க பார்த்தாலும் செய்தியாளர்கள், ஊடகங்கள் எல்லா இடத்துலயுமே நாங்க தனியா நிக்க போறோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில தான் விஜய் அவருடைய தரப்பு தொடர்ந்து செய்தியாளர்கள் எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த பரபரப்பான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு இரவு இல்லன்னா நாளைக்கு பொழுதுக்கு உள்ள நிச்சயமாக தெரிய வரும். விஜய் அவரு என்டிஏ கூட்டணிக்கு உள்ள போறாரா? அப்படியே போனார்னா கிட்டத்தட்ட 70 இருந்து 75 இடங்களோட தான் விஜய் அவரு என்டிஏ கூட்டணிக்கு உள்ளேயே அவரு போக போறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஹைலைட்டான பரபரப்பான முக்கியமான விஷயமாக இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எடப்பாடி அவங்க இறங்கி வந்து விஜய் அவரு கேட்குற மாதிரியான அந்த 75 இடங்கள் தராங்களா? இல்ல வேண்டாம் அப்படின்னு ரிஸ்க் எடுத்து விஜய் அதேபோல அதிமுக 2 பேருமே தனிச்சையாக நிக்க போறாங்களா? அப்படிங்கிறது நிச்சயமா இன்று இரவு இல்லன்னா நாளைக்கு பொழுதுக்குள்ள தெரிய வரும். இதனால உச்சக்கட்ட பரபரப்புல தான் இருக்கு இப்ப நம்ம தமிழக அரசியல்.